அதிகாரிகளுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லி முறைப்படி நம்முடைய இறந்தவர்களுக்குரிய நஷ்டஈடையும் வழங்க வேண்டியது இருக்கும் என்பதையும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தால் முறைப்படி தேர்தல் ஆணையம் அனுமதி பெற்று அதுக்குரிய ஆணையை வழங்கவிருக்கிறார்கள். இந்த வெடி விபத்து என்பது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே வேலை இன்றைக்கு லீவு நாளாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஷெட்டை அப்படியே அமுக்கி வெடி விபத்து வந்தவுடனே ஷெட்டு அமுக்கி அது எல்லோரும் மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதுபோல் இனிமேல் வராமல் இருப்பதற்கு வேண்டிய தகுந்த நடவடிக்கையை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் அரசாங்கம் வந்தவுடன் கடுமையாக அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். போகிற வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்த்து நாங்கள் அதையும் சொல்லிவிட்டு செல்கிறோம். ஒரே அறையில் எண்ணிக்கைக்கு மேலே இருந்தாங்கனால அது விதிமீறல் தானே. ஒரு அறையில் இத்தனை பேர் இருந்தால் செய்யலாம்னு பட்டாசுக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கும். வெடி விபத்து வந்தால் வெளியில் ஓடி போகிற மாதிரி வாசல் வச்சு தான் அந்த சின்ன சின்ன ரூம் இருக்கும். இது கலக்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது நாளைக்கு முழு விவரமும் சம்பந்தப்பட்ட உள்ளே இருந்தவர்களுக்கெல்லாம் விசாரிக்கிற நேரத்தில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்பதெல்லாம் நம்ம கேட்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்பொழுது மீட்பு பணியும் காயம்பட்டவர்களுக்குரிய அந்த சிகிச்சையும் அவர்களுக்கு வேண்டிய நிதி வழங்க வேண்டிய பணியை இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கோம். ஓகே சார், ரைட். விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் 22 பேர் உயிரிழந்த சோகம் இன்று அரங்கேறியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் உத்தரவை அடுத்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். 23 பேர் உயிரிழந்த சோகம் இன்று விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சம்பவம் குறித்து அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அமைச்சர் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.